அடுத்ததாக சிறப்புரை வழங்கி இந்த பெருவிழாவை கௌரவிக்க வருகிறார் ஒரு முனைவர். சோழ பேரரசன் ராஜராஜனின் சிவன் ஆலயம் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் கம்பீரமாக காட்சி தரும் தஞ்சாவூரின் பல்கலைக்கழகத்தில் தத்துவவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். சைவ சித்தாந்தத்தில் எம்ஃபில் பட்டமும் திருமுறைகளில் PhD பட்டமும் பெற்ற பேரறிஞர் முனைவர் KP நல்லசிவன் அவர்கள் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்றாடும் அங்கணன் தனை எண்கணம் இறைஞ்சும் கோளிலி பெருங்கோயில் உளானை கோல காவினில் கண்டுகொண்டேனே, கோல காவினில் கண்டுகொண்டேனே. எல்லாம் வல்ல பெருமானை இந்த நல்ல நேரத்தில் வணங்கி லண்டன் திருமுறை மாநாட்டிற்கு வருகை தந்து நமக்கெல்லாம் அருளாசி வழங்கியிருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்களுக்கும் தருமபுரம் ஆதீனம் முனைவர் குமாரசாமி தம்பிரான் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்து, லண்டன் திருமுறை மாநாட்டு குழுவின் தலைவர் உள்ளிட்ட அவைக்கு நேரம் கருதி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இந்த காலை வணக்கத்தை தெரிவித்து, தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்ற தலைப்பில் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் நிறைவு செய்து கொள்வேன் என்ற உறுதிமொழியோடு தொடங்குகின்றேன். காலம் மிக அவசியமான ஒன்று. பெருமான் காலகாலனாக இருக்கின்றான். எனவே அப்பெருமானை பற்றி பேசுகின்ற நாம் காலத்தை அனுசரித்து செல்வது என்பதுதான் நமக்கு ஒரே கடமை. எனவே அப்படி காலத்தினால் செய்த ஒரு மிகப்பெரிய நன்றியாக நான் இதை கருதுகின்றேன். திருமுறைகள் குறித்து இந்த 3 நாட்களும் ஒரு தியானத்தில் நாம் இருக்கின்றோம். இது ஒரு திருமுறை தியானம். மற்ற தியானங்களெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு சுற்றுப்புறங்களை அடைத்து கொண்டு எந்தவிதமான சப்தமும் இல்லாமல் மோன நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் மற்ற தியானங்கள், மற்ற வகுப்புகள் எல்லாம். ஆனால் திருமுறை தியானம் நீங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள், காதுகளை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள், மனதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களுடைய மனம் திருமுறை இசையால் தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன் என்று சொன்ன நாவுக்கரசருடைய இசையால் உங்களுடைய மனம் ஒன்றும். அப்படி ஒரு அதிசயம் நம்முடைய திருமுறைகள். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரம் என்று நம்முடைய மணிவாசகர் குறிப்பிடுகின்றார். நம்முடைய திருமுறைகள் எப்படிப்பட்ட தமிழ், இது திருநெறிய தமிழ் என்கிறார் ஞானசம்பந்த பெருமான் முதல் திருப்பதிகத்தில். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருமுறையை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமுறைகள் எப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கை தமிழ் இசை மரபில் செலுத்தியது, பன்னிசை மரபில் தமிழ் இசை என்பது எந்த அளவிற்கு ஆழமுடையது என்பதை நம்முடைய திருமுறைகள் காட்டுகின்றன. இறைவனையே ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதமுமாய் என்னுடைய தோழனுமாய் என்று சுந்தரர் இசை வடிவமாக இறைவனை பார்க்கிறார். நாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலம் சமய பூசல்கள் நிறைந்த காலம். இசையை, நாட்டியத்தை வெறுத்த சமயங்கள் நிலவிய காலத்தில் இசையின் மூலமாக சமயத்தை பரப்பினார்கள். அதனால் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன். ஏன் சைவம் பரப்பும் ஞானசம்பந்தன் என்று சொல்லாமல் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன் என்று சொன்னார் என்ற காரணத்தை நாம் எண்ணி பார்ப்போமானால், சைவம் வேறு தமிழ் வேறு அல்ல. நம்முடைய நால்வர் பார்வையில் சைவம் தான் தமிழ், தமிழ் தான் சைவம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. இந்த இடத்தில் தமிழ் என்பதை நாம் மொழியாக பார்க்காமல், தமிழ் என்பதற்கு ஒரு பொருள் அன்பு என்ற ஒரு பொருள். என்னை இறைவன் எதற்காக நன்றாக படைத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த இறைவனுக்கு அன்பு செலுத்துவதற்காக.
படமாடக் கோவில் பகவர்கொன்றியில் நடமாடும் கோவில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாடும் கோவில் நம்பர்கொன்றியில் படமாடக் கோவில் பகவதுக்கு அதாமே, கூடும் அன்பினில் கும்பிடலை என்று வீடும் வேண்டாவர்களின் விளங்கினார். எனவே இறைவனுக்கு அன்பு செலுத்துவதும் இறை அடியார்களுக்கு அன்பு செலுத்துவதும் என்ற இந்த நிலையை விட்டு எனக்கு வேறு பதவிகள் வேண்டாம், இந்த மனித பிறவு வேண்டும் என்று கேட்ட ஒரு அற்புத தன்மை கொண்டவை நம்முடைய திருமுறைகள். நம்முடைய திருமுறைகளை பாடும் பொழுது சற்று கவனமாக நாம் அவையெல்லாம் மந்திரங்கள் என்ற ஒரு நினைவோடு பாட வேண்டும். நான் செல்லுகின்ற கூட்டங்களிலெல்லாம் அழுத்தமாக பதிவு செய்து உண்டு. இந்த தமிழில் சிறப்பு ழகரம் என்ற ஒன்று உண்டு. அது படுகின்ற பாடு தமிழகத்திலும் சரி அல்லது மற்ற நாடுகளிலும் சரி, அந்த ழகரம் படுகின்ற பாடு என்றே ஒரு தலைப்பில் ஒரு கருத்தரங்கமே நடத்தலாம். சில பகுதிகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வால பலம் என்று சொல்வார்கள், அது காயாக இருக்கும் போல் இருக்கிறது. சில பகுதிகளில் சற்று பழுத்து இருக்கும், வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தஞ்சை சோழ மண்டலத்திற்கு வரும்பொழுது நன்றாக கனிந்திருக்கும். எனவே அங்கே இருக்கும் தமிழ் வாழைப்பழம் என்று சொல்வார்கள். அங்கிருந்து சென்னைக்கு சென்றவுடன் அந்த தமிழ் எப்படி மாறுகிறது பாருங்கள், பழம் கொழன்னு போயிடுது, அதனால் வாயை பயங்கிறான். இப்படி நம்முடைய அந்த ழகரம் அவ்வளவு பாடுபடுகிறது இந்த நாக்கில். ஞானசம்பந்த பெருமான் பாடிய தமிழ் பக்திக்காக மட்டுமல்ல, சைவத்திற்காக மட்டுமல்ல, தமிழ் மொழியை நாம் எப்படி பயிற்சி செய்ய வேண்டும், செந்தமிழும் பழக்கம் என்று சொல்வார்கள். இன்னைக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது சின்னரா பெரியரா என்று சொல்லிக் கொடுப்பார்கள். இடையின ரகரம் வல்லின ரகரம் என்று சொல்வதில் இன்று ஆசிரியர்களுக்கு கவனம் இல்லை. சின்னரா பெரியரா என்று சொல்லி பழக்கப்படுத்தி விட்டோம். இந்த சின்னரா என்று சொல்லுகின்ற இடையன ரகரம் எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஞானசம்பந்தர் ஒரு பாடலில் அத்தனை சொற்களும் அந்த ரகரத்திலே அமைக்கின்றார். சுரருலகு நரர்கள் வயில் தரணி தலம் உரநழிய அரணமதில் முப்புறமெறிய விரவு வகை சரவிசைகள் கரமுடைய பரமனிடமாம் வரமருள வரன்முறையின் வருசுருதி சிறவுரையினால் பிரமனுயர் அறநிலைக்குள் சரணையினை பரவவினை கரிசருமே. முழுக்க அந்த ரகரத்தில் அமைக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். இது பரவாயில்ல, ரகரத்துக்கு அது மாதிரி ஒரு பாட்டு அமைக்கிறார். ஒழுகலரி தழிகலியில் உழி உலகு பழிபெருகு வழிய நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை தொழுதுலகில் இழுகுமலம் அழியும் வரை கழுவு முறை கழுமல நகர் பழுதிலரை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழிதகையவே. இதுக்கு ரகர பயிற்சிக்காக இந்த பாடல் பாருங்கள், எப்படி நம்ம தமிழில் இருக்கு பாருங்க. இப்படி பயிற்சி செய்தால் ஏன் தமிழ் வராது? தமிழ் வரமாட்டேங்குதுன்னு சொல்றது இன்னைக்கு ஒரு நாகரிகமாக இருக்கிறது. ஒரு கவிஞன் எழுதுகின்றான், தமிழன் பிறமொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், தமிழில் பேசினால் குறுகுருவென்று பார்க்கிறான். எப்படி நம்முடைய தமிழ் போய்கொண்டிருக்கிறது பாருங்கள். எனவே நம்முடைய மொழி என்பதில் அழுத்தமான நம்பிக்கை கொண்டவர்கள் நம்முடைய சமயாச்சாரியர்கள். தமிழோடு இசை பாடல் இன்று நாம் பாடுகின்ற பாடல்கள் எல்லாம் இசையோடு தமிழ் என்று நீர்த்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய மரபு தமிழ் இசை. தமிழுக்கு இசை பக்கபலமாக வருமே தவிர இசைக்கு தமிழ் போகாது. இறைவனே தமிழுக்கு பின்னால் சென்ற வரலாறு நம்முடைய வரலாறு. குமரகுருபரர் அழகாக குறிப்பிடுகின்றார், பழமரகில் ஓலிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே. பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே. அப்படிப்பட்ட தமிழ் நம்முடைய தமிழ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொண்டர் நாதனை தூதடை விடுத்ததும் எலும்பு பெண்ணுருவா கண்டதும் கன்னி தண்டமிழ் சொல்லோ மறுபுலச் சொற்களோ சாற்றீர் என்று நம்முடைய திருவிளையாடல் புராணம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி அற்புதங்களை செய்த தமிழ், இன்று நாம் இந்த தமிழை எப்படி இளைஞர்களுக்கு கொண்டு செல்வது? இதுதான் இன்றைய மிகப்பெரிய வினா. அற்புதங்களை சொல்லி இளைஞர்களை கொண்டு வர முடியுமா? முடியாது. ராவணனுக்கு 10 தலை என்று புராணத்தில் சொல்லிக் கொண்டதை கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்று அந்த கதையை சொன்னால் உடனே கேள்வி கேட்கிறான், அவன் எப்படி புரண்டு படுப்பான்? ராவணனுக்கு 10 தலைன்னு சொல்றீங்கல்ல, அடுத்த வரி நம்மளை பேச விட மாட்டேங்கிறாங்க இன்றைய இளைய தலைமுறை. கிருஷ்ணர் வாயை திறக்க சொல்லி அவங்க அம்மா சொன்னபோது கிருஷ்ணருடைய வாயில உலகம் இருந்தது கேட்டிருந்தோம் நம்ம. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பையன் சொல்றான், அப்போ கிருஷ்ணர் எங்கே இருந்தார்? கிருஷ்ணர் வாயில உலகம் இருந்ததுன்னா கிருஷ்ணரும் அவங்க அம்மாவும் எங்கே இருந்தாங்க? இதுக்கு பதில் சொல்லிட்டு மேலே கதையை சொல்லுங்கன்றான். அப்போ இந்த இளைஞனுக்கு புரியுமாறு, இந்த இளைஞனுக்கு ஏற்புமைக்காக நாம் இந்த கதைகளை சற்று அறிவியல் பார்வையோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. 10 பேர்களுக்குரிய பலம் ராவணனுக்கு இருந்தது. இதைத்தான் இலக்கியம் 10 தலையாக 20 கரங்களாக சொன்னது. யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய பேரண்டமாக இறைவன் இருக்கிறான். எனவே உலகம் என்பது ஒரு சிறு புள்ளி, அந்த புள்ளி தான் அவனுடைய வாயில் தெரிந்தது. இப்படி நாம் சொன்னால் அது ஏற்புடைமையாக இருக்கிறது. இதற்கு சைவம் நமக்கு வழி சொல்லுகிறது. இறைவனே அப்படித்தான் இருக்கிறான். அவன் தினமும் தன்னை அப்டேட் செய்து கொண்டிருக்கிறான். மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும்.
இறைவன் உலகத்திலேயே இதுதான் பழமையான ஒரு பொருள் என்று சொன்னால் அதற்கும் பழமையானவன் அவர் இருக்கிறான். இன்றுதான் இப்பொழுதுதான் இந்த க்ஷண நேரத்தில் கண்டுபிடித்த ஒரு பொருள் இதுதான் உலகத்தின் புதிய பொருள் என்று சொன்னால் இறைவன் அதை விடவும் புதியவனாக இருக்கிறான். எனவே இறைவன் அப்படி இருக்கும் பொழுது இறைவனுடைய சமயாச்சாரியார்கள் கொண்டு வந்து கொடுத்த இந்த திருமுறைகளை இந்த தலைமுறைக்கு எப்படி செலுத்துவது? இங்கு நாம் பார்க்கிறோம், சமயாச்சாரியார்களை பார்க்கிறோம், அவர்களே நமக்கு சொல்லாமல் உணர்த்துகிறார்கள். எப்படி தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தி அந்த முப்பொருள் உண்மையை நமக்கு இந்த சின்முத்திரையின் வாயிலாக சொல்லாமல் விளங்க வைக்கின்றாரோ, அதுபோல் நால்வருடைய வயதை பாருங்கள். இந்த சைவம் எல்லா காலத்திற்கும் எல்லா பிரிவினருக்கும் பொருத்தமுடையது என்பதை நமக்கு காட்டும். ஞானசம்பந்தர் போன்ற குழந்தைகளுக்கும் சைவம் பொருத்தமானது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளைப் போல டீன் ஏஜ் என்று சொல்லக்கூடிய 10 பருவத்தினருக்கும் சைவம் ஏற்புடைமை உடையது. கிரகஸ்தன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஈடுபடக்கூடிய வயது என்று சொன்னால் அது அந்த 30 வயது என்று சொல்வார்கள் அல்லவா. 32 வயது வரை இந்த மண்ணுலகில் இருந்த நம்முடைய மாணிக்கவாசகருடைய வரலாறு சொல்லுகிறது. வானப்பிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய துறவு நிலையில் இருப்பவர்களுக்கு கூட சைவம் பொருத்தமுடையது என்பதை நம்முடைய நாவுக்கரசருடைய 81 வயது நமக்கு காட்டுகிறது. இப்படி நால்வரும் 4 நெறிகளை இந்த சமுதாயத்திற்கு ஏற்றவாறு, இளைஞர்களுக்கு ஏற்றவாறு, முதியவர்களுக்கு ஏற்றவாறு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதை நாம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்முடைய தேவை இந்த தமிழை காப்பாற்றுவதை காட்டிலும் இந்த தமிழை எப்படி அவர்கள் மனம் கொள்ளுமாறு கொண்டு செல்வது என்பதில் முனைப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகின்றேன். இதற்கு ஒரே வழி இசைதான். இன்று கணிப்பொறியின் வாயிலாக நாம் எல்லாவற்றையும் படித்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் இன்று கணினி மயம். ஒரு கவிஞன் எழுதுகின்றான், இன்டெல் இன்சைடு மென்டல் அவுட் சைடு. இன்டெல் இன்சைடு மென்டல் அவுட் சைடு என்று எழுதுகின்றான். இன்று அப்படி நம்முடைய தேவைகள் சுருங்கிவிட்டன. 10க்கு 10 என்று சொல்லக்கூடிய சதுரடி பரப்பில் அவனுடைய வாழ்க்கையை சுருக்கி கொண்டு உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையிலும் அவனுடைய காதுகள் இசை கேட்பதை இன்னும் மறந்துவிடவில்லை. எப்படிப்பட்ட இளைஞனாக இருந்தால் கூட ஏதோ ஒரு இசையை அவனுடைய காதுகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் கண்ட அந்த இசை மரபை, அந்த பன்னிசை மரபை, திருமுறை இசை மரபை நாம் அந்த இளைஞர்களுக்கு கொண்டு சென்றோம் என்று சொன்னால் இங்கே சைவம் நமக்கு தழைக்கும். இதில் எந்த விதமான ஐயமும் நமக்கு இல்லை. எனவே இசை வடிவத்தில் என இசையை வெறுப்பவர்கள் இருக்க முடியாது. திருமுறைகளை படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பாராயணம் செய்கின்ற முறை, ஓதுவா மூர்த்திகளை நான் இருக்கின்ற திசைகளெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறேன். அவர்கள் இல்லாவிட்டால் இந்த பன்னிசை மரபு நமக்கு அருந்து போயிருக்கும். 4000 திவ்ய பிரபந்தத்தும் நமக்கு பன்னிசை மரபில் பாடப்பட்ட திவ்ய பிரபந்த பாடல்கள் தான். ஆனால் இன்று பாடுகின்ற ஓதுவார்கள் 4000 திவ்ய பிரபந்துக்கு மறைந்து போய்விட்டார்கள். அந்த பன்னிசை மரபு அப்படியே நின்று விட்டது. ஆனால் இன்று வரை தேவார பன்னிசை மரபு நம்முடைய இந்த லண்டன் மாநகரத்தில் கூட ஒலித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஓதுவா மூர்த்திகளை மட்டும்தான் அது சார். எவ்வளவு பெரிய சாதனையை அவர்கள் சத்தமில்லாமல் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் என்னுடைய உள்ளமானது அவர்களை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். அதுபோல் அவர்களை நினைத்து நான் நெகிழ்கின்றேன். இன்று நான் நிற்கிறேன் என்று சொன்னால் ஓதுவா மூர்த்திகளுடைய அந்த மிகப்பெரிய கருணையால் தான் இன்று நான் நிற்கின்றேன். அப்படிப்பட்ட அந்த தமிழிசை மரபை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று மின்னம்பலத்தில் இலக்கியங்கள் ஏறிவிட்டன, மின்னம்பலத்தில் 12 திருமுறைகள் ஏறிவிட்டன. ஆனால் பன்னிசை மரபு என்பது ஒரு ஓதுவார் மூலமாகத்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். எனவே ஓதுவார்களை நாம் புறந்தருளுவது என்பதுதான் முதல் கடமை. அதனால் தான் இன்றைய தலைப்பாக நான் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்பதை குறிப்பிட்டேன். ஒரு பாடல், அந்த பாடலுக்கு முறிவரி என்று நம்முடைய பழந்தமிழ் இலக்கியத்தில் சிலப்பதிகாரத்தில் ஒரு பெயர் உண்டு. முறிவரி, முறித்து பாடுவது. அந்த முறிவரி என்பது சிலப்பதிகாரத்தில் ஒரு பாடலில் ஓரிடத்தில் தான் வருகிறது. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் ஒரே பாடலில் ஒரே வரியில் பாதி பகுதியை சாதாரண பாடலைப் போலவும் 2வது பாதியை முறிவரியிலும் பாடியிருக்கிறார். அந்த பண்ணுக்கு யாழ்முறி என்ற ஒரு காரண பெயர் உண்டு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு ழகரம் வர இடத்துல எகரத்தை சொல்கிறது நம்முடைய பழக்கமாக போச்சு. வாழைப்பழம்ன்றத வாயப்பயம்னு சொல்கிற மாதிரி அதை ஆசிரியர் வேற திருத்துவார். சென்னையில் இருக்கிற ஆசிரியர், அதை கொஞ்சம் ஒய்ங்கா சொல்லு அப்படின்னுவார். ஏன்னா அவருக்கும் சென்னை தமிழ் தானே வரும், அதை கொஞ்சம் ஒய்ங்கா சொல்லண்டா அப்படின்னுவார். இதெல்லாம் நான் கேட்டு கேட்டு காதுகள் வலித்து இருக்கின்றன, மனம் வலித்து இருக்கிறது. அப்போ இந்த ழகரத்தில் 2 சொல்லு, அதுக்கு பக்கத்திலே எகரத்தில் 2 சொல்ல வைத்து ஞானசம்பந்தர் நாக்குக்கு ஒரு பயிற்சி தருகிறார். இது யாழ் முறையில் வேற நம்ம முறித்து பாடணும். இதனுடைய நேரத்தின் அருமை கருதி முதல் பாட்டையும் முதல் வரியையும் கடைசி வரியை மட்டும் நான் பாடி காட்டுகிறேன்.
அதில் 2 நடையில் இந்த பாடல் வரப்போகிறது என்பதை ஞானசம்பந்தர் முதல் வரியில் குறிப்பாக நமக்கு உணர்த்துகிறார். பொதுவாக உவமை என்பது ஒரு பொருளுக்கு ஒரு உவமை தான் சொல்வது நம்முடைய மரபு, தமிழ் மரபு. இங்கே உமையம்மையினுடைய நடை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பொதுவாக பெண்களுடைய நடையை சொல்லும் பொழுது அன்னம் போல் நடையுடையவள் என்று சொல்வார்கள், அல்லது பெண் யானையை போன்ற நடையுடையவள் என்று சொல்வது வழக்கம். ஆனால் இங்கே ஞானசம்பந்தர் அம்பாளுடைய நடைக்கு 2 பொருளை உவமை சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த பாடல் 2 நடையில் வரப்போகிறது. எனவே எப்படி ஒரு குறிப்பு இருக்கு பாருங்க. மாதர் மடப்பிடியும் மடகன்னமும் அன்னதோர், இது சாதாரணமாக வருது. நடை உடை மலை மகள், நடை உடை மலை மகள், நடை உடை மலை மகள், நடை உடை மலை மகள், நடையுடை மலை மகள், நடையுடை மலை மகள், துணை என்ன மகிழ்வர். இது ஒரு முறிவரி. இதில் பாருங்க, கடைசி வரியில் எப்படி வைக்கிறார் பாருங்க. தாதவிழ் புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டரை, எழில் பொழில் குயில் பயில், 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 தருமபுரம் பதியே, தருமபுரம் பதியே, தருமபுரம் பதியே. எழில் பொழில் குயில் பயில், இதுக்கு நாக்குக்கு எவ்வளோ பயிற்சி வேணும் பாருங்கள் இந்த பாடலை பாடுவதற்கு. அப்படி இந்த இசை மரபு நமக்கு தருகிறது. நிறைவாக 2 செய்திகளை நான் சொல்ல வேண்டும். இன்று இசை மருத்துவம் என்று நமக்கு அதிகமாக பேசப்படுகிறது, மியூசிக் தெரபி என்று சொல்லுகிறார்கள். அதற்கு நம்முடைய பண்ணிசை எந்த அளவிற்கு நமக்கு முன்னோடியாக இருக்கிறது என்று சொல்லி நான் நிறைவு செய்து கொள்ளுவேன். வெப்பத்தினால் வரக்கூடிய நோய்களுக்கு நவரோஸ் என்ற ராகத்தை பாடினால் அந்த வெப்ப நோய்கள் குறைந்து உடல் குளிர்ச்சி அடையும் என்று இன்று கண்டறிந்திருக்கிறார்கள். நவரோஸ் என்பது கர்நாடக இசையில் பாடப்படுகின்ற ஒரு ராகம். அதற்கு நம்ம தமிழில் 2 பண்ணு இருக்குது, கொல்லி, இன்னொன்று காந்தாரம். இந்த 2 பண்ணும் பாடப்பட்ட சூழலை பாருங்கள். நாவுக்கரசருக்கு வயிற்று வலி என்ற சூளை நோய், வெப்பத்தினால் வந்த நோயை நீக்குவதற்கு கொல்லிப்பண் பாடுகிறார். வயிற்று வலியை கொன்றதனால் அதற்கு கொல்லிப்பண்ணு பேர். அது நவரோஸ் ராகம். மதுரையில் பாண்டிய மன்னனுக்கு வெப்ப நோய் என்கின்ற வெப்பு நோய் வந்த பொழுது அங்கும் சூளை நோய் வருகிறது, வெப்பத்தின் காரணமாக வருகிறது. அங்கே மந்திரமாவது நீர் என்கின்ற பதிகம் காந்தாரம் என்ற குளிர்ச்சி தரும் பண்ணில் பாடப்படுகிறது. இன்று நவரோஸ் ராகத்தோடு அது ஒத்து போகிறது. அதே போல் கொழுப்பை கரைக்கக்கூடிய ராகங்கள் தமிழில் இருக்குது. காந்தார பஞ்சமம் பாண்டினா கொழுப்பு கரைஞ்சிரும். இங்கே யாருக்கும் வேர்க்கல, எனக்கு வேர்த்துக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இசை பாடிக்கொண்டிருப்பதனால் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு கரைஞ்சிக்கிட்டே இருக்குது, பசி எடுக்க ஆரம்பிச்சிருது எனக்கு. என்ன காரணம்? அந்த இசை நல்ல ஒரு உடல் பருமனை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுக்குற மாத்திரைகளில் முதல் மாத்திரை எதுனா கொழுப்பை கரைக்கிற மாத்திரை. அது கரைஞ்சாவே சர்க்கரை தன்னால் கரைந்து விடும் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த அளவிற்கு நமக்கு இன்று கொழுப்பு அதிகமாக இருக்கிறது, வாயிலும் சரி உடம்பிலும் சரி. அதனால தான் பெரிய பிரச்சனைகள் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு தமிழில் காந்தார பஞ்சமம் என்ற பண்ணை நீங்கள் பாடினீங்கன்னா, ஆனால் அந்த பண் பாடும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக வாய் நோகாமல் அந்த பண்ணை பாடிக்கிட்டு இருக்கிறோம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தேருந்தடி பொருந்த கை தொழ. இது கேதார கவுளை என்ற கர்நாடக இசை வடிவத்துக்கு தமிழ் இசையை கொண்டு வந்துட்டோம். ஆனால் காந்தார பஞ்சமம் எப்படி வரும் அப்படின்னா, கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புகநூக்க என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் நீலக்குடியரம் நல்ல நாமம் நவிற்றி உய்ந்தேன் அன்றே. இப்படி பாடினா ஏன் கொழுப்பு கரையாது? இதுதான் காந்தார பஞ்சமம். இப்படி பாடணும். சொற்றுணை வேதியம் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ. இப்படி பாடணும்.
அப்படி பாடும் பொழுது உடம்புல வேர்த்து கொட்டும். இப்போ தலையிலேருந்து கால் வரையும் கொட்டிகிட்டு இருக்கு. அப்படி பாடினா கொழுப்பு சேராது. அந்தாளி குறிஞ்சி என்ற பண் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த பண்ணுக்கு இன்னைக்கு சாமா என்ற ராகத்தை குறிக்கிறார்கள். இந்த பண் பாடினோம்னா பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலர், ரத்த அழுத்த நோய்க்கு. அந்த பாடலோடு ஒரே ஒரு திருவாசகத்தை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்ளுவேன், நேரம் சரியாக இருக்கும். அந்த பண் பாருங்க, ஞானசம்பந்த பெருமான் இந்த மண்ணுலகில் நிறைவாக விட்டு சென்ற ஒரு பண் அந்தாளி குறிஞ்சி பண். அதை கேட்டு பாருங்க, எவ்வளவு ஒரு அமைதியை தருகிறது பாருங்க. அன்புரு சிந்தையர் ஆகியடியவர் நண்புரு நல்லூர் பெருமணம் மேவி நின்று இன்புறும் எந்தை இணையடியே தூவார் துன்புறுவாரல்லர் தொண்டு செய்வாரே நரும் பொழில் காழியுள் ஞான சம்பந்தன் பெரும் பதநல்லூர் பெருமணத்தானை உறும் பொருளால் சொன்ன ஒன் தமிழ் வல்லார்க்கு அரும் பழி பாவம் அவலம் மிலரே அரும் பழி பாவம் அவலம் மிலரே அரும் பழி பாவம் அவலம் மிலரே. இது ரத்த அழுத்தத்தை அப்படியே படிப்படியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ராகம். பசி எடுக்கணுமா, டைஜஷன் ஆக மாட்டேங்குது குளிர் நேரத்தில். ஆமாம், சீஸும் பட்டரும் சாப்பிட்டுட்டு இருந்தால் எங்கே நமக்கு ஆகும்? இன்றைக்கி நம்ம வெளிநாடுகளில் ஒன்றும் வேணாம், இந்த குளிர்சாதன பெட்டிங்கிற ஃப்ரிட்ஜும் வெப்ப சாதன பெட்டி என்ற ஓவனும் இல்லைன்னா இங்கே பல பேருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஒரே ஒரு நாள் கரண்ட்டு போச்சுன்னா போச்சு வாழ்க்கை, இல்லையா? அதனால் நம்ம லண்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருடத்திற்கு முன்னால் சமைத்த உணவு கூட இன்று நமக்கு கிடைக்கும். எடுத்து சூடு பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கும், எடுத்து சூடு பண்ணுவாங்க, திருப்பி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, எடுத்து சூடு பண்ணுவாங்க, இல்லையா? இப்படி நம்முடைய பரபரப்பான சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். செரிமான பிரச்சனைகள் வருது. பஞ்சமம் என்ற பண் பாண்டிங்கன்னா செரிமான பிரச்சனை போயிடும். ஆகிரி என்ற ராகம். தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து வான் என்னை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே. பஞ்சமம் என்ற பண். நிறைவாக ஜி.யு. போப் அவர்கள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இந்த உலகம் முழுக்க தந்தார். அந்த ஜி.யு. போப் இந்த மண்ணில்தான் தம்முடைய இறுதி நாட்களை கடந்தார் என்ற ஒரு செய்தி. எனவே திருவாசகத்தை பாடாமல் நான் அந்த முதல் நாள் பொழிவை நிறைவு செய்கிறது அவ்வளவு ஏற்புடையதாக இருக்காது. எனவே அப்படிப்பட்ட எலும்பையும் உருக்கும் பாட்டு திருவாசகம் என்று ஜி.யு. போப் குறிப்பிடுகிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த ஒரு வரிக்கு 40 நாட்கள் அவருக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டாராம். இந்த ஒரு வரியை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. இமைப்பொழுதும் என் நெஞ்சில், இவ்வளவு ஒரு பக்தியை சொல்கிற ஒரு மொழியை நான் பார்த்ததே இல்லைன்னு அவர் அப்படியே கண்ணீர் விட்டு மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து என்று மணிவாசகர் சொல்லுவது போல அப்படி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை அணுவணுவாக ரசித்தவர் ஜி.யு. போப் அவர்கள். திருவாசகம் எப்படிப்பட்ட தமிழ்! முல்லை தீம்பாணி என்ற அழகான தமிழ் பண். அதற்கு மோகனம் என்ற ராகத்தை சொல்லுவார்கள். தமிழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகின்ற பண் முல்லை தீம்பாணி பண். நீராறும் கடலுடுத்த என்று பாடுவார்கள் அரசு விழாக்களில். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பண் முல்லை தீம்பாணி என்ற பண். பண்களுக்கெல்லாம் தலைமையான ஒரு பண், இயற்கையான ஒரு பண் முல்லை தீம்பாணி.
நானேயும் தவம் செய்தேன், நானேயும் தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன். தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான், தேனாய் தித்திக்கும் சிவபெருமான், இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான், தானே வந்து எனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே அருள் செய்தான், அருள் செய்தான் என்ற அளவோடு தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன் என்பது குறித்து நான் விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.